ஓம் சத்யநாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாது. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வ பிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜ ஆச்சாரியாகிய அனுபவ ஜோதிடர் அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், சில ஆன்மீக சிந்தனைகள் அவ்வப்போது நான் இந்த வகையில் பதிவு செய்திருக்கிறேன். அதற்கு நல்லதொரு ஆதரவையும் ஊக்கத்தையும் அளித்து கொண்டிருக்கின்ற என் அன்பார்ந்த நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சமீப காலமாக நான் வெளியிட்டு வருவது இந்த சனியின் வக்ரகதியை பற்றியது. சனி ஆனி மாதம் அது 19 ஜூன் மாதம் 2024 இந்த வருடம் 3:15 மணி அளவில் சனி வக்ரகதியை ஆரம்பிச்சிட்டார். சஞ்சாரம் ரிவர்ஸ் வக்ரகதியில் இருக்கிறது. இப்போது அவர் ஐப்பசி மாதம்தான் வக்ர நிவர்த்தி அடைவார். இந்த சனி பகவான் இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதனால் அப்போது அந்த ஐப்பசி மாதம் வரை எந்த ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது சரி வராது. எப்போதும் போல் கரெக்டாக போயிட்டுருக்கணும். இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் லாபம் சம்பாரிச்சிக்கலாம், இல்லை இந்த பிஸ்னஸ்லேருந்து இன்னொரு பிஸ்னஸ்ஸு, அதாவது ஒரு சைடு பிஸ்னஸ், எக்ஸ்ட்ரா இன்கம், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. எவ்வளோ நாளைக்கு? இந்த ஐப்பசி மாதம் வர. இந்த 12 ராசிக்காரர்களுக்குமே இது ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையை உண்டு பண்ணும். நல்லது செய்யும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை என்னால் தர முடியவில்லை. நிச்சயமாக பிரச்சனை தான். ஆகவே கவனமாக இருங்கள். இந்த 5 மாதத்திலே புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். அடுத்து இந்த சனியின் வக்ரகதியை பற்றி மேஷ ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் அடுத்து மீன ராசிக்கும் வெளியிட்டிருந்தது. இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த வக்ரகதி, சனியினுடைய வக்ரகதி எவ்வாறு செயல்படும் என்று ஒரு சிறிய கண்ணோட்டத்தில் பார்க்கிறபோது சில பல நன்மைகளையும் அவர் தரவிருக்கிறார். எப்படி? குரு செவ்வாயால் சனி வக்ரகதி கடகராசிக்காரர்களுக்கு சில பல நன்மையும் இருக்கின்றது. வக்ரகதி ஒரு பக்கம், கடகராசிக்காரருக்கு அஷ்டம சனி அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த அஷ்டம சனியில் 5 மாத வக்ரகதியில் கடகராசிக்காரருக்கு சில பல நன்மை கேட்பதற்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எப்படி? முதலிலே இந்த கடக ராசிக்காரர்களுக்கு 7 குடையவன் சனி, 8 குடையவன் சனி 8ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று இருப்பதனால் அவர்களுடைய ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்திலே அமர்ந்திருப்பதால் ஆயுள் பலம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 8இல் சனி இருப்பதால் கடகராசிக்காரருக்கு அஷ்டம சனி ஆச்சே. எப்படி இது அப்படின்னா,
அது கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் கெடுதலிலும் நல்லது என்ற சில விஷயங்கள் இங்கே நடைபெற காத்து கொண்டு இருக்கிறது. அதாவது இப்போது கடகராசிக்காரர்களுக்கு அந்த புதன் 7ஆம் தேதி ஜூலை மாதம் என்ன செய்கிறார் என்றால், இப்போது சூரியனோடும் சுக்கிரனோடும் அங்கே அந்த கடகத்துக்கு 12இல் அமர்ந்திருக்கிறார். கடகராசிக்கு 12இல் சூரியன். அந்த சூரியன் ஆடி மாதம்தான் கடகத்துக்கு வர்றார். ஆனி மாதம் வரப்போகிறதில்லை. அவர் மிதுனத்தில் தான் இருப்பார். ஆனால் அவருடன் தற்போது சேர்ந்திருக்கின்ற அந்த புதனும் சுக்கிரனும் கடகத்துக்கு வராங்க. அதுதான் ஒரு நன்மை. புதன் யாரு? கடகத்திற்கு 3க்கும் 12க்கும் உடையவர். சுக்கிரன் யாரு? 4க்கும் 11க்கும் உடையவர். அப்படிப்பட்டவர் சூரியனோட மாட்டிக்கிட்டாங்க 2 பேரும். அந்த 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்கன்னா, புதன் ஏற்கனவே நேற்று தான் புதன் பயிற்சியாகி அந்த சூரியனை விட்டு கடகத்துக்கு வந்துவிட்டான். அடுத்து 7ஆம் தேதி ஜூலை மாதம் சுக்கிரனும் கடகத்துக்கு வந்துடுவேன். ஸோ இப்போது 1 மாத காலம் அங்கே இருக்க போகிறாங்க வச்சுக்கோங்க. இப்போ புதன் சுக்கிரன் அங்கே கடகத்திலே இருப்பது நன்மையை தரத்தான் போகிறது. எப்படி? 4க்கும் 11க்கும் உடையவர் கடகத்திலே அமர்ந்து நல்லதொரு அமைப்பிலே வருவார். அதே நேரத்திலே அந்த சூரியனால் தான் இவர்களுக்கு இப்போது சில பிரச்சனைகள் இருக்கும். சூரியனின் யார்? அவருக்கு கடகத்துக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம். அதற்கு அதிபதியானவர் ஆனி மாதம் கடகத்துக்கு 12ஆம் இடமான மிதுனத்திலே உட்கார்ந்தார். அவர் அங்கே சஞ்சாரம் பண்ணுற 1 மாத காலத்துக்கு இது கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் கூட இந்த புதன் சுக்கிரனால் கடகராசிக்காரருக்கு சில பல நன்மை. சனியினுடைய வக்ரகதியில் அஷ்டம சனியில் புதன் சுக்கிரனால் இவர்கள் சில நன்மைகளை அடைவார்கள். எப்படி என்றால், அந்த புதன் சுக்கிரன் இவர்கள் 11க்கும் 4க்கும் உடைய அந்த சுக்கிரன் 2இல் அமர்வது நல்லது. அடுத்து இந்த 3க்கும் 12க்கும் உடைய புதன் அந்த கடகத்திலே அமர்வது நல்லது. இவங்க 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மகரத்தை பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. மகரம் இவர்களுக்கு 7ஆம் இடம். ஆக 7ஆம் இடத்திலே இப்போது எந்த கிரகமும் இல்லை. அதான் 7க்குடையவர் 8இல் போயிட்டார். அந்த 7ஆம் இடம் சனியினுடைய வீடு. ஆனால் அது கடக கடக ராசிக்கு அது 7ஆம் இடம் என்பது 7ஆம் பார்வையாக இருவரும் அந்த இடத்தை பார்க்கிறார்கள். அந்த இடத்திற்கு 9ஆம் பார்வையாக குருவின் பார்வை அங்கே வருகிறது. நன்றாக கவனிப்பார்கள். அந்த குருவின் பார்வை அந்த 9ஆம் பார்வையாக அந்த மகரத்திலே விழுகிறது. சுக்கிரனின் பார்வையும் மகரத்திலே விழுகிறது. புதனின் பார்வையும் மகரத்திலே விழுகிறது. ஆக அந்த மகர ராசி அந்த இடம் 7ஆம் இடம் கடகராசிக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்கிறது? அருமையாக இருக்கிறது. கணவன் மனைவி, தொழிலிலே பார்ட்னரு, இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பிஸ்னஸுக்கு உண்டான வழிவகைக்கு உண்டானது, இது போன்ற சில சிக்கல்கள் இருந்தால்
அவர்கள் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸில் ஒரு சில சிக்கல்கள் இருந்தால் இந்த இருவர் பார்வையாலும் குருவின் பார்வையாலும் அந்த சிக்கல்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆப்பாடா, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன், இப்போ தான் அதுக்கு ஒரு தெளிவு பிறந்ததுன்ற மாதிரி உங்கள் மனசுங்க அந்த சிக்கலும் ஈடுபட்டுரும். இன்னொன்று 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானம். இந்த களத்திர ஸ்தானத்திலே குருவின் பார்வை, அப்போது அது ஒரு நல்லது. புதன் சுக்கிரனுடைய பார்வை இதுவும், இதனால் மனைவி இடத்திலும் ஒரு சுமூகமான நல்லுறவு ஏற்படும். கணவன் மனைவி உறவு நன்மையாக அருமையாக இருக்கும். அப்போ கணவன் மனைவி உறவு நன்மையாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே திருமணம் ஆகி குழந்தை வரம் பெறாதவர்கள் இருப்பார்கள் என்று வைத்துக்கொண்டால் அவர்களுக்கு இப்போது குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு. கடகராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பில் வருவதனால், கிரகங்களுடைய சஞ்சாரம் இருப்பதனால், இந்த வக்ரகதியிலும் அஷ்டம சனியிலும் இவர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை அமைய வாய்ப்பு உண்டு. இது ஒரு நன்மை. அதே போல் ஒரு குழந்தை மட்டும் இருக்கிறது, இன்னொரு குழந்தை எப்படி என்ற அளவிலே அதை இருப்பவர்கள் ஜூலை மாதம் 12ஆம் தேதியில் இருந்து நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கும் 2வது குழந்தை வேண்டும் என்று விரும்புவோர் நிச்சயமாக அந்த முயற்சியில் 12ஆம் தேதி ஜூலை மாதத்திற்கு மேல் நீங்கள் அதிலே முயற்சி எடுத்தால் நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கும் 2வது குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு. ஏதாவது ஒரு வகையில் அது அமைப்பை கொண்டு செல்லும். அந்த மாதிரியான ஒரு நல்லது இந்த கடகராசிக்காரருக்கு நடக்க போகிறது. மற்றபடி வேறு விஷயத்துலலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம்தான். அதனால் மற்ற விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். 5 மாதத்துக்கு ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் என்ன பண்ணணும்னு பிளான் இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே போஸ்ட்பான் பண்ணி கார்த்திகை மாதத்தை கொண்டு வந்து வச்சுட்டு பண்ணுங்கள். நிச்சயமாக நினச்ச மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா, இதில் எவ்வளோ சிக்கலில் மாட்டிப்போன்னு பார்த்தேன். ஏன்னா இந்த சனி வக்ரகதி என்பது எதிரிகளுக்கு வலு சேர்க்கும். இவ்வளவு நாள் எதிரிகள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சான்ஸை எதிர்பார்த்துங்க, இவனை எப்படா கவுக்கலான்னு. அதுக்கு நேரம் வரும், அவனை பாரு என்ன பண்ணுறான் அப்படின்னு. நிறைய பேர் உங்களுக்கு எதிரிகள் இருந்தால் அவர்களினுடைய மனசில் அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்ததுக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போது இந்த சனி வக்ரகதி பிளான் பண்ணும். அவங்கள எப்படியாவது இப்போ யோசிச்சுன்னு இருந்தல, இப்போ நேரம் எதிரிங்களுக்கு நல்ல நேரம், உனக்கு சான்ஸ் தரேன் நான், அவனை கவுக்க முடியுமா பாரு அப்படின்னு சொல்லி அவன் மனசுலேயும் ஒரு ஏற்கனவே வஞ்சம் வச்சுருப்பான், வக்ர புத்தியில் இருந்திருப்பான். எதிரின்னா அவன் அப்படி தானே யோசிப்பான். அவன் இப்போது இந்த 5 மாத காலத்தில் உங்களை கெடுக்கணும்னு பார்ப்பான். என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்லாம் நீங்கள் யாரெல்லாம் யோசிச்சிங்கன்னா கூட இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சா கூட நடக்கும். யாரையும் நம்பாதீங்க. யாராவது உங்ககிட்ட இது இப்படி அதை அப்படி, நான் இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன், நீங்கள் இவ்வளோ தான் செலவாகும், நீ கவலைப்படாத, இதனால் இவ்வளோ பெரிய பெனிஃபிட் இருக்குது, இதை வாங்கித்தரேன் அதை வாங்கித்தரேன், என்னென்னமோ சொல்லி ஆசை காமிச்சா
கண்டிப்பாக அவன் உங்களை ஏமாற்ற தான் வந்திருக்கிறான்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். 5 மாத காலத்துக்கு அவனை ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. அந்த மாதிரி ஆளுங்களை கிட்டவே சேர்க்காதீங்க. ஐப்பசி மாதம் வரைக்கும் அவனை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுக்கிட்டே காலத்தை ஓட்டுடுங்க. ஏனென்றால் அஷ்டம சனி வக்ரகதி, இந்த குரு சுக்கிரன் புதன் பார்வையினால் நீங்கள் நன்மை அடைய போகிறீர்கள். அடுத்து இன்னொரு கிரகமும் பயிற்சி ஆகிறது. 12ஆம் தேதியிலிருந்து அந்த செவ்வாய் சனி பார்வையிலேருந்து விடுபட்டு குருவோடு சேர்ந்துருவார். இப்போ குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. எங்கே? 11ஆம் இடத்திலே. 10 குடையோர் 11 அமர்ந்து அவர் 2 பேரும் 7ஆம் பார்வையாக அந்த கடகத்தினுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார், விருச்சிகத்தை. அந்த விருச்சிக அதிபதியும் செவ்வாய், அவரே தான் வீட்டை பார்க்கறது ரொம்ப சூப்பர். குருவின் பார்வை அங்கே அந்த விருச்சிகத்துக்கு விடுவதால் நிச்சயமாக புத்திர ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இவர்கள் இருவரும் பார்ப்பதால் குழந்தை பாக்கியத்திற்கு நிச்சயம் வழி உண்டு. ஆக பிரச்சனைகள் வேறு விதமாக உங்களை தாக்கினாலும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல குழந்தை வரத்தை கொடுத்து உங்களை மகிழ்ச்சியில் திளைத்து விடுவார். அப்போது உங்களுக்கு என்ன, பரவாயில்லையே, சனி வக்ரகதி ஆனால் நல்லதாச்சே. நான் அந்த குருவும் செவ்வாய் புதன் சுக்கிரன் இவர்களுடைய சஞ்சாரம் மிகவும் அழகாக இருக்கின்றது. ரொம்ப இந்த வகையிலே இருப்பதனால்தான் உங்களுக்கு நன்மை. அதிலே முக்கியமாக குழந்தை வரத்துக்கு இது வழிவகுக்கும். மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் எப்பவும் போல் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா மனுஷங்களில் பல விதமான எண்ணங்கள் மாறிவிட்டன. அதில் ஒரு பழைய பாட்டு இருக்க, மனிதரில் நாய்கள் உண்டு, மனதினில் நரிகள் உண்டு, பார்வையில் புலிகள் உண்டு, பழக்கத்தில் பாம்பும் உண்டு. வா, இது போல் மனுஷனுடைய எண்ணமும் குணமும் இருந்தால் அவன் எப்படிப்பா நல்லது செய்வான்? நீங்களும் சுய ஆய்வு மேற்கொள்ளுங்கள். ஏன்னா அடுத்தவன் தான் அப்படி இருக்கான்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. நீங்களே எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள். நாயா, நரியா, புலியா, பாம்பா, நீங்கள் எந்த ரகம் அப்படின்னு நீங்கள் சுயமாக ஆய்வு செஞ்சு பாருங்கள். நீங்களும் அப்படி சுய ஆய்வு செய்து நல்லவங்களாக வரணும். இந்த குணங்களோடு இருந்தீர்கள் என்றால் அது எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சரி, இப்போ வந்து இருக்கிற அந்த வக்ரகதி அவங்கள உருட்டி பற்றி காட்டிடும். நீங்கள் வாங்கின்னு வந்த கர்மா இருக்குல்ல, அதை கழிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இப்படியெல்லாம் வந்து அதில் வக்ரகதியும் வரும்போது தான் மனுஷன் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பெரும் செல்வந்தனாக இருந்தாலும் சரி, ஆனால் எங்கே ஆப்பு வைப்பான் ஆண்டவன், அவனுடைய கர்மாவை இந்த நேரம்தான் சரியான வழி, இப்போ கவுத்தாதான்டா அவன் எழுந்துக்க முடியாது அப்படின்னு கடவுளை கணக்கு போடுறான் உங்கள் கர்மா பலனுடைய அடிப்படையில். அதனால தான் நல்ல மாதிரியாக சிந்தனை செய்கள், உங்களுடைய செயல்பாடெல்லாம் கொஞ்சம் நல்ல விதத்தில் வச்சுக்கோங்க. யாரையும் கிட்ட சேர்க்காதீங்க, யாரையும் நம்பாதீங்க. எல்லாருமே ஒரு அளவு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த உங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு எவன் உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறானோ நீங்கள் உஷாராங்க. ஏன்னா எதிரிகளுக்கு இப்போது நல்ல நேரம். ஆக அதை மனதிலே நிலைநிறுத்தி கொண்டு நீங்கள் அவங்கள சரி நான் பார்த்துக்கிறேன், இப்போது கொஞ்சம்
ஏதோ டைட்டாக இருக்குது எனக்கு, இப்போ அதெல்லாம் நான் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் போட்டோம், இப்போது வேறு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாவது பார்த்து சொல்லி அவனை அங்கேருந்து முதல்ல விலகி போடா எப்பா எனக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுபோல் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவரணுன்னா சிவபெருமானை மனமுருக வேண்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, பூத பூத பூதேஸ்வராய, யோக யோக யோகேஸ்வராய, கால கால காலேஸ்வராய, சிவ சிவ சர்வேஸ்வராய, சம்போ சம்போ மகாதேவாய, ஓம் நம சிவாய இப்படி வேண்டிக்கிட்டு உங்கள் வேலையை பாருங்கள், எதிலையும் தலையிடாதீங்க. அது பிரகாரம் நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த 5 மாத கால சனி வக்ரகதி கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனையை கொடுக்காம கொஞ்சம் மேக்கப் பண்ணி நீங்களும் தப்பிச்சுக்கிட்டு அழகாக வெளியே வந்துடுவீங்க. அருமையான ஒரு காலகட்டத்துக்கு உங்களை கொண்டு போயிடும். அதுபோல் நீங்கள் மிகவும் கவனமாக இருந்து செயல்பட வேண்டிய காலம் இந்த ஆனி முதல் ஐப்பசி வரை. எனவே பொறுமையாக இருங்க, கோவப்படாதீங்க. அது மாதிரியான பிரச்சனைலாம் வரும். உங்களை சீண்டி விட்டு வேடிக்கை பார்க்க நினைப்பாங்க. உங்களை என்ன நல்லது செஞ்சாலும் அவன் என்னையா செஞ்சுட்டான், இது பண்ணான் அப்படின்னு உங்களை பழிப்பாங்க. எல்லாத்தையும் இந்த காதல் வாங்கி இந்த காதலை விட்டணும், புரியுதா? அப்போ தான் நமக்கு நல்லது. அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற ஒரு புத்தகத்தில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதியது. அதிலே ஒரு பகுதி இருக்கிறது. இது போன்ற எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒருவர் நம்மை முட்டாள் என்று திட்டினால் நீங்கள் திரும்பி முட்டாள், யாரா முட்டாள், நீ முட்டாள், உங்கள் அப்பா முட்டாள், உன் பாட்டை முட்டாள்னு திருப்பிலாம் பதில் கொடுக்காதீங்க. அப்படி தான் நம்மளை சீண்டி விடுவாங்க. அப்போ நம்ம என்னங்க சொல்லணும்? சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அப்படி தான் எனக்கும் தோணுது. கொஞ்ச நாளாகவே எனக்கு இந்த டவுட் எனக்கு இருக்குது. யாருக்கு? முட்டாள்னு சொன்னவனுக்கு நீங்கள் கொடுக்குற பதில் பாருங்கள். எனக்கு கொஞ்ச நாளாக இந்த டவுட் இருக்குது. சரி சார், நீங்கள் சொன்னதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நானும் இதை பற்றி யோசிச்சுன்னு தான் இருக்கிறேன், எனக்கும் அந்த சந்தேகம் கொஞ்ச நாளாக வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நீங்கள் திருப்பி சொன்னீங்கன்னா அவன் உங்கள் எதிரிலே நிற்க மாட்டான். உங்கள் வாயை பிடிங்கி உங்கள்கிட்ட வீண் வம்பு வளர்க்க மாட்டான். இதைத்தான் கண்ணதாசன் அவர்கள் அவ்வளோ அருமையாக அர்த்தமுள்ள இந்து மதத்தில் சொன்னார். அது பிரகாரம் நம்ம யோசித்து பார்த்தோம். ஒருத்தர் முட்டாளுன்னா நம்ம முட்டாளாயிருக்கணும். ஏன் நமக்கு புத்தி இல்லையா? நம்ம சுய அறிவு இல்லையா? நமக்கு நம்ம யாருன்னு தெரியாதா? அப்படி தெரியாமையா நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்புறனால அவன் சொன்னதை வச்சு நம்ம அவ்வளோதான். இது போல் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். சாக்ரட்டிஸ்னு ஒரு அறிஞர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒத்தையடி பாதையில் தான் ஒரு இடத்துல போகணும், அதில் ஒரு ஆள் தான் போக முடியும். அப்படி போகும்போது எதிரிலே ஒருவர் வந்து விட்டார். அவரிடத்திலே இந்த சாக்ரட்டிஸ் அறிஞர் சொல்கிறார், சார் வழிவிடுங்க. அப்போ எதிரிலே வந்தவர், நான் முட்டாள்களுக்கு வழிவிடுவதில்லை என்று சொன்னார். எப்படி? இவர் மேலே ஏதோ காழ்ப்புணர்ச்சி அவருக்கு. சாக்ரட்டிஸை பார்த்து நான் முட்டாள்களுக்கு வழிவிடுவதில்லை என்று சொன்னார். சொன்னவருக்கு இவர் என்ன சொன்னார் தெரியுமா? கோச்சிக்கலை, கோவப்படலை, எந்த ஒரு இதில் நான் வழிவிடுவேன் அப்படின்னு அவரை முட்டாளாகிட்டார். முட்டாள்களுக்கு நீ வழிவிட மாட்டாய், ஆனால் நான் வழிவிடுவேன் என்று சொல்லி அவர் வழிவிட்டார். அப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிகிறதா? இது போலத்தான் நாம் சிறிது காலம் இப்படி நம்மளை நம்ம சரி பண்ணிக்கணும். ஸ்டாண்டர்டாக நம்ம நின்றுட்டோன்னு வச்சிங்களேன், யார் எவங்க எப்படின்றதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன்,
நம்ம யாருக்கும் தலை குனிய வேண்டியதில்லை, எந்த விஷயத்துக்கும் போக வேண்டியதில்லை, எதிலையும் மாட்டிக்க வேண்டியதில்லை. அதுபோல் நீங்கள் எல்லோரும் இந்த வகையிலே நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பிரச்சனையிலிருந்து மாட்டிக்காமல் இருப்பீங்க, நல்லது நடக்கும். எல்லோரும் நலமோடு இருக்க வாழ்த்துக்கள். இறைவன் அருளால் இந்த சனியினுடைய வக்ரகதியை நீங்கள் மிகவும் கவனமாக கையாண்டு எந்த ஒரு புதிய முயற்சியிலும் ஈடுபடாமல் இருந்தீர்கள் என்றாலே போதும். பிரச்சனை பாதி அதிலே போச்சு, வராது. நன்றி, நமஸ்காரம்.